வயசுல நாங்க சின்ன பசங்களாவே இருந்தாலும் சில நேரங்கள்ல நாங்க பெரியவங்க மாதிரி யோசிப்போம். எங்களோட படிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா எல்லாரையும் பார்த்து வாழ்க்கை பாடத்தை எப்பயோ கத்துப்போம். ஆளுதான் புடலங்க சைஸ்ல இருக்கான். ஆனா இந்த உலகத்தையே கரைச்சு குடிச்சவ மாதிரி பேசிட்டு இருப்பான். ஹலோ அங்கிள், இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா சின்ன பசங்க எப்படி இருப்பாங்கன்னு? புரிஞ்சுதுடா, நல்லாவே புரிஞ்சுது. அப்படி என்ன புரிஞ்சுது? உனக்கு தெரிஞ்சது இவ்வளோ, ஆனா இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. புடலங்கா மாதிரி இருந்துகிட்டு இவன் வாழ்க்கை பாடம் படிச்சுட்டானா? பாய். லக்கி, உங்க அப்பா எப்பவுமே இப்படிதானா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னே வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரமாவது அவருக்கு பாசமா பேச தெரியாதா? இங்க பாரு ஜுன்னு, என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என் அப்பா ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட். அவர் என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு தெரியுமா? ஆமா ஆமா, ரொம்ப பாசமா இருப்பாரு. நானும் அதை பார்க்க தானே செய்யறேன். வா. என்னக்கா நின்னுக்கிட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. ஹாய். ஹாய். தேவயானி, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விவேக் வருங்கால அத்தை மாமான்னு சொல்ற? அது ஒன்றும் இல்லை ஜெயதேவ் சார், எங்க பொண்ணு விவேக்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். தேவயானி கூட எங்க பொண்ணு இந்த வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேவயானி, இந்த சம்பந்தத்தை விவேக் ஓகே சொல்லிட்டானா? ஏண்டா விவேக், இந்த சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க மாமா, என்ன புதுசா கேக்குறீங்க? நான் எந்த முடிவு எடுத்தாலும் விவேக் ஓகே சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டாங்கிற விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களா? அது இல்ல தேவயானி, விவேக் ஆக்சுவலா மாமா, நாங்க எல்லாம் அன்னைக்கே சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டோம். இவங்களுடைய பொண்ணதான் நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் மாமா. பெரியவங்களா நீங்க கூட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிருக்கு. டேட்டை கூட முடிவு பண்ணியாச்சு. இனி கல்யாண வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்ல. எப்ப எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்புவோம்னு நாங்க ரொம்ப ஆசையா இருக்கோம். அதனாலதான் இப்பவே இருந்தே கல்யாண வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். சந்தோஷம் அண்ணி. சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். சரிங்க ஜெயதேவ் சார், நாங்க புறப்படுறோம். வரேன். ரொம்ப நல்லதுங்க. போலாம். நாங்க போயிட்டு வரோம். வரேன். நல்லது. பாய் ஆண்டி. போலாமா? தேவயானி, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி மாமா, கொஞ்சம் அவசரத்துல வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேற கடையில நீ வாங்குறேன். வாங்கின பொருளை பத்தி கேட்கல, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை பத்தி தான் கேட்கிறேன். இப்போ என்னாச்சு மாமா? உன் பையன் யாரை விரும்புறான்னு உனக்கு தெரியும்.
இன்னொரு தடவை லக்ஷ்மி செத்துட்டாங்கிற விஷயத்த நீ சொல்லவே கூடாது. மாம், சித்தி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? செத்து போனவள செத்து போயிட்டான்னு தான் சொல்லணும் மாம். நீங்க இப்படி கத்துறதுனால மட்டும் செத்து போனவ திரும்பி வந்துருவாளா? இல்ல நீங்க கோவப்படுறதுனால இறந்து போன லக்ஷ்மி திரும்ப வந்துருவாளா? உங்க பார்வையில வேணா லக்ஷ்மி உயிரோட இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி எங்கேயோ உயிரோட தான் இருக்கா. அதுக்குதான் இனி இந்த வீட்ல லக்ஷ்மி இறந்து போயிட்டான்னு யாரும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாம். லக்ஷ்மி இன்னும் உயிரோட தான் இருக்கான்ற பிரமையில நீங்க இருக்கீங்க. அவ இறந்து போயிட்டான்ற உண்மையை நம்பாம எங்களை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க. மித்ரா, இனி இந்த டாபிக்கை நிறுத்துறியா? இங்க பாரு தேவயானி, உன் பையனோட கல்யாணங்கிறதுனால உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ செஞ்சுக்க. ஒரு தடவை நீ முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் உன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்களால வேற என்ன பண்ண முடியும்? லக்கிய அனுப்பி வைக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அதோட அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்காம நம்ம ஏமாத்தவும் முடியாது. அதனாலதான் லக்கி அம்மா எங்க இருக்கா, அவ என்ன ஆனா, அவ வருவாளா இல்லையான்னு இந்த மாதிரி கேள்விகளை இனிமே நிப்பாட்டிடுங்க. எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்குங்க. ஹாய் பாஸ்கர். வணக்கம் சார். டாட், என்ன டாட் இது? போட்டோடா. என்ன போட்டோ? காட்டுங்க. அட கொடுங்க டாட்.